உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 2024 ஜூன் மாதத்தில் இருந்து அனைத்து சிங்கப்பூர் குடும்பங்களும் கூடுதலாக 300 வெள்ளி மதிப்புள்ள சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை பெறுவார்கள். உங்களது அன்றாட தேவைகளுக்கு இது கூடுதல் ஆதரவளிக்கும். சிங்கப்பூர் குடும்பங்களின் அன்றாட செலவுகளுக்கு கூடுதல் ஆதரவளிக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக 300 வெள்ளி மதிப்புள்ள சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள் கூடுதலாக வழங்கப்படுகின்றன. முன்னதாக 2024 ஜனவரி மாதம் வழங்கப்பட்ட 500 வெள்ளி பற்றுச்சீட்டுகளுக்கு மேற்பட்ட இந்த தொகையுடன் 2024 ஒவ்வொரு குடும்பமும் மொத்தம் 800 வெள்ளி பெறுகின்றன. 300 வெள்ளி மதிப்புள்ள சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளில் 150 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பங்கு பெறும் உணவங்காடி கடைகளிலும் குடியிருப்பு வட்டார கடைகளிலும் செலவு செய்யலாம். மற்றொரு 150 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பங்கு பெறும் பேரங்காடிகளில் செலவு செய்யலாம். இந்த பற்றுச்சீட்டுகளுடன் நாம் கூடுதல் உணவுப் பொருட்கள் வாங்கலாம். மேலும் பல அத்தியாவசிய பொருட்கள், சேவைகள், மளிகை பொருட்கள் ஆகியவற்றையும் வாங்கிக் கொள்ளலாம். சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை விரைவாகவும் எளிதாகவும் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பிலும் சிங்பாஸ் கணக்கு வைத்திருக்கும் ஒரு குடும்ப உறுப்பினர் 2024 ஜூன் மாதத்திற்கான 300 வெள்ளி பற்றுச்சீட்டுகளை மின்னியல் முறையில் பெற்றுக்கொள்ளலாம். go.gov.sg/cdcv இணையதளத்திற்கு செல்லுங்கள். ஜூன் மாதம் சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள் 2024 என்பதை தேர்ந்தெடுத்து சிங்பாஸ் பயன்படுத்தி உட்பதிவு செய்து பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். 2024 ஜூன் மாதத்திற்கான சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளின் புதிய இணைப்பை gov.sg குறுந்தகவல் மூலம் உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு அனுப்பி வைக்கும். 2024 ஜனவரி மாதத்திற்கான சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளின் குறுந்தகவல் இணைப்பில் இருந்து இது மாறுபட்டிருக்கும். குடும்ப உறுப்பினருடன் பற்றுச்சீட்டை பகிர்வது மிகவும் சுலபம். குறுந்தகவல் பற்றுச்சீட்டு இணைப்பை தட்டுங்கள். பற்றுச்சீட்டை நகலெடுக்க பற்றுச்சீட்டுகளை பகிருங்கள் என்பதை தட்டுங்கள். குறுந்தகவலில் இணைப்பை ஒட்டி அனுப்புங்கள். நீங்கள் பற்றுச்சீட்டின் இணைப்பை பகிர்ந்து கொள்ளும் நபர்கள் உங்கள் பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்த முடியும். உங்களது சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை செலவு செய்ய gov.sg அனுப்பிய குறுந்தகவல் இணைப்பை தட்டினால் போதும். நீங்கள் பயன்படுத்த விரும்பும் பற்றுச்சீட்டுகளை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் செலவு செய்ய விரும்பும் தொகையை தேர்ந்தெடுத்து பற்றுச்சீட்டை காட்டுங்கள் என்பதை தேர்ந்தெடுங்கள். QR குறியீட்டை கடைக்காரரிடம் காட்டி பரிவர்த்தனையை பூர்த்தி செய்யுங்கள். இந்த சின்னங்கள் காணப்படும் பங்கு பெறும் உணவங்காடி கடைகள், குடியிருப்பு வட்டார கடைகள், பேரங்காடிகள் ஆகியவற்றில் சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தலாம். பங்கு பெறும் உணவங்காடி கடைகள், குடியிருப்பு வட்டார கடைகள், பேரங்காடிகள் ஆகியவற்றின் முழு பட்டியலை go.gov.sg/cdcvouchers இணையதளத்தில் காணலாம். 2024 ஜனவரி ஜூன் மாதங்களுக்கான சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை 31 டிசம்பர் 2024 வரை பயன்படுத்தலாம். உதவி தேவையா? QR குறியீட்டை வருடி படிப்படியான வழிகாட்டியின்படி செய்யுங்கள். அல்லது மின்னியல் முறையில் பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு உடனடியாக அவற்றை பயன்படுத்த தொடங்க குடும்பத்தாரிடம் அல்லது நண்பர்களிடம் உதவி கேளுங்கள். பற்றுச்சீட்டு இணைப்புகளை தொலைத்து விட்டீர்களா? கவலை வேண்டாம். நீங்கள் மறுபடியும் சிங்பாஸ் பயன்படுத்தி உட்பதிவு செய்து பற்றுச்சீட்டின் இணைப்பை மீட்பதற்கு go.gov.sg/cdcv இணையதளத்திற்கு செல்லலாம். திறன்பேசி அல்லது சிங்பாஸ் கணக்கு இல்லையா? உங்களுக்கு அருகில் உள்ள சமூக நிலையத்திற்கு அல்லது சமூக மன்றத்திற்கு அடையாள அட்டையை எடுத்துச் செல்லுங்கள். சமூக நிலைய ஊழியர்களும் தொண்டூழியர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மோசடிகளுக்கு உள்ளாகாமல் எச்சரிக்கையாக இருங்கள். gov.sg, redeem SG இரண்டுமே உங்களது சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள சொல்லும் குறுந்தகவல்களை அனுப்பாது. தனிப்பட்ட தகவல்களை அல்லது வங்கி விவரங்களையும் கேட்க மாட்டார். பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள அதிகாரப்பூர்வ இணைப்பை மட்டுமே நம்புங்கள். go.gov.sg/cdcv ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? எங்களை தொலைபேசியில் அழைத்து அல்லது
vouchers.cdc.gov.sg இணையதளத்திற்கு சென்று மேல் விவரம் பெறுங்கள்.